வந்து சாய் டூரிசம் சொல்லிட்டு, சாய் டூரிசம் திண்ணூரிலிருந்து நடத்துறோம். இந்த ஆண்டை பார்த்தீங்கன்னா நாங்கள் இது 3வது டூர், காசி யாத்திரை நடத்துறது 3வது டூர். அனைவரும் வருக வருக என வரவேற்கிறோம். இப்போ இந்த டூர்ல பாத்தீங்கன்னா நாம இப்போ அலகாபாத் திரிவேணி சங்கம், இந்த மாவட்டம் பேர் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்துல நம்ம அலகாபாத் திரிவேணி சங்கமத்துல நாளைக்கு காலையில இங்க இருந்து நம்ம அரை மணி நேரம் 1 மணி நேரத்துல நம்ம தங்க வேண்டிய இடத்துல நம்ம போயிட்டு போறோம். போயிட்டு நைட்டு ஸ்டே பண்ணிட்டு காலையில திரிவேணி சங்கமத்துல புனித நீராடும். கங்கை யமுனா சரஸ்வதி, கங்கையும் இந்த சைடுல வரும், யமுனையும் இந்த சைடுல வரும், சரஸ்வதி ஊற்றா வரும். 3வது வரது ஊற்று. அது 3 சங்கமிக்கிறதுல தான் நாம வந்து புனித நீராட போறோம். இந்த ஊருடைய ஸ்பெஷாலிட்டியே வந்து கங்கை யமுனை சரஸ்வதி. ஒரு சிறப்பு உண்டு. என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, தம்பதியர் பூஜை பண்றது ரொம்ப விசேஷம். 60 வருஷம் கடந்து திருக்கடையூர் போய் கல்யாணம் பண்ணுவாங்க. அது அந்த ஊருக்கு உண்டான ஒரு உரித்தான விஷயம். ஆனா இந்த இடத்துக்கு தம்பதியரா வரான்னு சொன்னா கங்கா யமுனா சரஸ்வதி முன்னால நாம திருமணம் பண்ணிக்கலாம். இது ஒரு சாட்சியா வச்சு திருமணம் பண்ணணும். அதனால இந்த இடத்துக்கு தம்பதியர் பூஜை ரொம்ப விசேஷமானது. சார் சாப்பிட்டு வச்சிங்க, எல்லாம் கரெக்டாக இருக்குங்களா சார்? கரெக்டாக இருக்கலாம். சாப்பிட்டு வச்சிங்க, சாப்பிட்டு வச்சிங்க, நீங்கள் சாப்பிட்டு வச்சிங்க. ஏதாவது குறை நிறைய இருந்தால் கேளுங்க. சாம்பார் ஊற்றி வரல அண்ணா, சாப்பிட்டு வச்சிங்கம்மா. நல்லா இருக்கா உங்களுக்கு? அம்மா பாட்டிம்மா எதுவும் பேசவே இல்லையா? சரி, ஓகே. சாப்பிட்டு இப்போது டிஃபன் சாப்பிட்டு நம்ம போயிட்டு வரத்துக்கு எப்படியும் 3 மணி நேரம் ஆகும். 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். ஏன்னா இப்போ சுகர் பேஷண்ட்டாக இருப்பாங்க ஒரு சிலர். அதை சாப்பாடு கொடுத்து கூப்பிட்டு போகிறோம். ஓகே, டிஃபன் நல்லா இல்லை. வேறு ஏதாவது நிறைய குறைங்க? ஓகே, வேறு என்ன வச்சிங்க சார்? ஓகே இல்லை சார், சாம்பார் ஏதாவது ஊற்றுங்க. வேறு ஏதாவது குறை நிறைகள்? ஏன்னா சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும் அது சமையல் அப்படி சொல்லி நம்ம செய்யும். சரி, சாம்பார் என்ன ஊற்றிட்டேன்? இது வேணுமா? கொடுங்க கொடுங்க. உக்கார் அதுக்கு போய் நான் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ நம்ம வந்து அலகாபாத்தில் திரிவேணி சங்கமத்துக்கு புனித நீராட திரிவேணி சங்கமத்துக்கு புறப்படுறோம். புனித நீரில் குளித்தாவே நமக்கு புண்ணியம் தான். இதெல்லாம் நமக்கு வரத்துக்கு ஒரு பெரிய வாய்ப்பு தான். ஏன்னா வந்து எவ்வளோ பேர் பண வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த இடத்துக்கு வர முடியாதவங்க பல பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் நமக்குலாம் இதெல்லாம் ஒரு வாய்ப்பு தான். இது முழுக்க முழுக்க ஆன்மீக சுற்றுலா தான். ஆகையினால இந்த புனித நீராடத்தில் நமக்கு பெரிய மிகுந்த சந்தோஷம். சரஸ்வதி, யமுனா, கங்கா இந்த நதியில் நீராடிவிட்டு அனைவரும் மிக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எல்லோரும் இருக்கிறோம். திரிவேணி சங்கமத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. இங்கே தம்பதிகள் எல்லாம் உட்கார வச்சு பூஜை பண்ணாங்க, சுமங்கலி பூஜை பண்ணாங்க. எல்லாமே பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.